கௌதம் சில்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இப்போ தான் எபிசோட் வந்திருக்கு. உங்களால் எவ்வளோ லைக் பண்ண முடியுமோ அவ்வளோ லைக் போட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். காவியாவுக்கு வந்து தெரியாமல் முந்தானையில் வந்து நெருப்பு வைக்கிறதுக்காக பிளான் போட்டுட்ருக்காங்க. யாரும் இல்லாதப்போ கரெக்டாக முந்தானியில் வச்சிடுறாங்க. அப்போன்னு பார்த்து இந்திரா வந்து மாடி பிளேன்னு வந்தவங்க செம்மையாக வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க. உடனே வந்து காவியா வந்து நெருப்பு பிடிச்சதுனால வந்து அந்த இடத்துல அத்தனை வீட்டில் இருக்கிற எல்லாரும் கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. இந்திராவோட அம்மா சந்திரா வந்து அச்சோ யாரு கண்ணு பட்டுச்சுன்னே தெரில, என் புடவை வந்து இப்படி கருகி போச்சே, என் பொண்ணோட புடவைங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக வந்து அழுகுறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா. இத்தனை நாளாக இந்த விஷயத்தை வந்து மூடி வரைச்சிக்கிட்டே இருந்தேன். ஏண்டி நீ எல்லாம் ஒரு பொண்ணா, காவியாவோட புடவையை போய் நெருப்பில் வந்து போட்டுட்ருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இந்திரா வந்து செமையாக வந்து பதிலடி கொடுக்குறாங்க நம்ம ராகினிக்கு. அச்சோ இவள் பார்த்துட்டாலா, இப்போ என்ன பண்ணுறது, பாத்தியாக்கா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் வந்து மனுஷன்கிட்ட வருவாங்களாம். அது மாதிரி தான் இவள் பண்ணுற செயல்லாம் இருக்குது. ஏன் மேலே வந்து பழி போட்டுட்ருக்கா. யதார்த்தமாக நடந்த விஷயம், எப்படி இது யதார்த்தமாக நடந்த விஷயம், ஏகப்பட்ட காரியம்லாம் பண்ணியிருக்கே. நீ ஒரு விஷயத்தில் மாட்டினா ஓகே பிரச்சனை இல்லை, நீ தான் எல்லா விஷயத்துலையும் மாட்டி வச்சிருக்கியே. இதுக்கு எல்லாம் ஆதாரம் புரியுமா ஒன்று, நான் அமுச்சு வைக்காம விட மாட்டேன், என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து ஆவேசமாக பேசுகிறப்ப, பாத்தியாக்கா என் மேலே பழி போட்டுட்டு இருக்கா, என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த வீட்டில் சீமந்தம் இருக்கிற வரைக்கும் உன்னை இருக்க சொன்னா ஓவராக தான் சீனை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சந்திரா வந்து பேசுகிறாங்க. பிரச்சனை வேணாமா, ஏதோ புடவை வந்து கருகிடுச்சு, யார் கண்ணு பட்டுச்சோ தெரில, சும்மானு இருக்க மாட்டியா, யார் கண்ணு பட்டுச்சு, இது மாதிரி சப்ப கட்டலாம் வந்து என்கிட்ட வந்து பண்ணிகிட்டு இருக்காதம்மா, அவ்வளோதான் சொல்லுவேன், இன்னைக்கு முடிவு கட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லும்போது, அக்கா இவ எனக்கு முடிவு கட்டுறாளா, நீயே இவளை வீட்டை விட்டு துரத்த போகிற, இதில் பாத்தியாக்கா இவெல்லாம் பேசுறதால நம்ம கேட்குற மாதிரி ஆயிடுச்சு, நீ இன்னைக்கே இப்பயே வீட்டை விட்டு வெளில கிளம்புடி அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராக ராக்னி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. என்னது வீட்டை விட்டு வெளியே போகணுமா, என்ன ஆச்சு ஜெயா, என்ன பிரச்சனை, நீ தான் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. என்ன மாமா கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்திரா வந்து சொன்னாலா உங்கள்கிட்ட இது மாதிரி ப்ளே பண்ணி காட்டினாலா பொய்யா, இவளுக்கு இதே வேலையாக போச்சு, எங்கள் அக்காலாம் வந்து மன்னிக்கவே இல்லை, எங்கள் அக்காட்ட வேணா கேளுங்க, சீமந்தம் முடிகிற வரைக்கும் சான்ஸ் வந்து கொடுத்தாங்க இந்திரா வந்து பத்திரமா இந்த வீட்டில் இருக்கட்டும்னு, மற்றபடி இந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் இந்திராவுக்கு சம்மந்தமே இல்லை, இந்திரா வந்து பொய் சொல்லிட்டா, அப்போ என்ன உங்கள்கிட்டலாம் பொய் சொன்னாலும் அதே மாதிரி தான் காவியாவோட முந்தானி எடுத்து நான் நெருப்பில் வச்சதும் பொய் தாங்கிற மாதிரி அப்படி வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம ராகினி இதை கேட்டவன் வந்து பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. அம்மாடி நீ இனிமேட்டு சொன்னதெல்லாம் போதும், எங்கள் அம்மா வந்து உன்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினச்சி தான் நான் உங்ககிட்ட ஐ லவ் யூலாம் சொல்லலான் இருந்தேன், ஆனால் கடைசியில் நீயும் போய் தான் சொல்லிட்டியா. அத்தை இந்த விஷயம் விடுங்க, நான் பொய் சொல்லியிருக்கேன், பொய் சொல்ல மற்றவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் ராகினியோட முகத்திரியை கிளிக்காமல் நான் இந்த வீட்டை விட்டு போகவே முடியாது, என்னை வெளியில் அனுப்புகிற சக்தி யாருக்குமே கிடையாது. நான் வீட்டை விட்டு போகணுன்னா அதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்கு பாதுகாவலானா இருக்கிறது நான் மட்டும்தான். ராகினியை இங்கேருந்து அடித்து துரத்தாமல் நான் விட மாட்டேன். என்கிட்ட ஏகப்பட்ட ஆதாரம்லாம் இருக்குது. ஒரு வாட்டி 2 வாட்டியாக தில்லுமுள்ளு செஞ்சால் நர்ஸை வச்சு அந்த பபுள் இருக்குல்ல அதை செஞ்சதும் நம்ம ராகினி தான். அதுக்கப்புறம் பாலில் வந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்து வயிற்று வலி வர வச்சது ராகினி தான். ஏகப்பட்ட லிஸ்ட்டாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம இந்திரா என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, நீ சொல்கிறதெல்லாம் எங்கள் அக்கா நான் நம்புவான்னு நினைக்கிறியா, பாத்தியாக்கா அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு நான் சொன்னால் பதிலுக்கு என் மேலே என்னென்ன பழியெல்லாம் போடுறா அப்படின்னு சொல்லும்போது, ஏய் உன் கதை இன்னியோட முடிஞ்சிருச்சு, நான் ஏகப்பட்ட ஆதாரத்தை திரட்டி வச்சுருக்கேன், அதுக்கு முன்னாடியெல்லாம் நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஜெயா வந்து எப்போதும் சொல்கிறாங்க. ராமச்சந்திரன் கடுப்பாயிட்டாங்க. இது நம்ம குடும்பத்தோட வாரிசு சம்மந்தப்பட்ட விஷயம், இந்திரா எப்போதும் பொய் சொல்ல மாட்டா, ஸ்மார்ட் கேர்ள் சரியா, இந்த குடும்பத்துக்காக ஏகப்பட்ட நல்ல காரியம்லாம் செஞ்சுருக்கா, அப்படி இருக்க சூழ்நிலை இந்திரா சொல்கிறதெல்லாம் கேட்டு தான் ஆகணும். ஜெயா உன் இஷ்ட போக்கில் முடிவு எடுக்கிறதுக்கு இது ஒன்றும் உன் தங்கச்சி சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயம் இல்லை, ஆனால் இது நம்ம குடும்பத்தோட வாரிசு சம்மந்தப்பட்ட விஷயம். இந்திரா கோஹெட்மா, நீ எதுவாக இருந்தாலும் செய்யுமா, நான் இந்த உனக்கு ஆதரவாக இருக்கேன்னு ராமச்சந்திரன் வந்து பட்டையை கிளப்புறாங்க. இப்பயே வந்து ஆதாரத்தோட ராகினியை வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன்னு சொல்லும்போது, ஒரு 2 நாள் முன்னாடி எபிசோடில் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு யார்ட்டையும் பேசினாங்களே, அது வேறு யார்ட்டையும் இல்லை, அந்த நர்ஸ்டர் தான் பேசியிருக்காங்க. நீ மட்டும் உண்மையை மட்டும் சொல்லலைன்னு வச்சுக்க, போலீஸ் நீ எங்கே இருந்தாலும் அந்த லொக்கேஷனை தேடி வந்துடுவாங்க, பார்த்து நடந்துக்க. நீ வந்து இங்கே மாற்றி சொல்கிறதுனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை, ஆனால் என்ன வீட்டோடு துரத்துவாங்க, அதனால் திருப்பி இந்த குடும்பத்தில் வந்து நான் நல்லது தான் செஞ்சுருக்கேன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆனால் நீ மாற்றி பேசினா என்ன ஆகும், போலீஸ் உன் வீட்டு வாசலில் நிற்கும், உன் குடும்பத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தும், அவமானப்படுத்தும், தேவையான்னு சொல்லி நர்ஸை வந்து செமையாக மிரட்டி வச்சுருக்காங்க அந்த இடத்துல. ஆமாம்மா ராகினி பேச்சை கேட்டுட்டு நம்ம இது மாதிரி பண்ணதெல்லாம் தப்பு தான், அவங்க தான் முதல்ல வந்து மாத்திரையை கேட்டாங்க, மாத்திரை தான் கேட்குறாங்கன்னு சொல்லி தான் நான் இது மாதிரி ஏற்பாடு பண்ணேன், ஆனால் கடைசியில் வந்து இந்த அளவு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எதிரே பார்க்கலங்கிற மாதிரி நர்ஸ் வந்து அண்டர் பெல்ட்டி அடிக்கிறாங்க. எப்போதும் நான் வந்து சொல்லிடுறேன் மேடம், எனக்கு என்ன உள்ளே போகணுன்னு எனக்கு என்ன ஆசையா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அந்த நர்ஸு ஒரு பக்கம்
செம்ம நக்கலாக வந்து பேசுகிறாங்க நம்ம ஹேமா. ஏங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மாட்டிக்க போகிறீங்க. 1 2 விஷயத்துலையா நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து தப்பு பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கும்போது எந்த விஷயத்தில் மாட்டி என்ன ஆக போதோ உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னடி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னை பார்த்து அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராகினி அந்த இடத்துல. ஏங்க உண்மையை தான் நான் சொன்னேன். அவள் எந்த ஆதாரத்தை எடுத்திருக்கான்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு எதுக்காக வந்து அகென்ஸ்ட் பண்ணி தடுக்க முடியும். நீங்கள் தான் ஏகப்பட்ட தில்லுமுள்ளெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. அவள் தான் ஜெயா முன்னாடி ஒரு பட்டியலே விடுறாளே, அந்த பட்டியலில் எதுக்கு எதிராக வந்து ஆதாரத்தை வந்து நிப்பாட்ட போகிறான்னு தெரியவே இல்லையேங்கிற மாதிரி பேசும்போது, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு வந்து வளையல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லி ராகினி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. அதுவா, என் மேலே எதுவும் சந்தேகம் வரக்கூடாதுல்ல, சுபா வந்து வளையல் கொடுத்துட்டா, அப்புறம் நான் வளையல் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன், நான் வயிறு எரியும்னு நினைக்க மாட்டாங்களா? அதனால தான் மனசை கல்லாக்கிட்டு வளையல் வந்து கொடுத்தேன். என்ன பண்ணுறது, நான் மனசுக்குள்ளே நல்லவளாக மாறிட்டேன். ஆனால் உன்கிட்ட இருக்கும்போதே நீ என்னெல்லாம் தில்லுமுள்ள அர்த்தம்லாம் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சு இந்திராட்ட நான் சொல்ல வேணாமா? அதுக்கு தான் உன் பக்கத்தில் இருந்து உனக்கு பின்னாடியே குழி பறித்து உன்னை உள்ளே தராமல் விடமாட்டேன்டி. என்கிட்டயே என் குழந்தைகிட்டயும் விளாண்டுருக்கியா? எனக்கு குழந்தை பிறக்க விடாங்கன்னு நினச்சேல்ல, உன்னை அடித்து துரத்த வேண்டிய காலம் கூடிய சீக்கிரம் வரதான் போகுதுன்னு ஏமா வந்து பட்டையை கிளப்புறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து அந்த நர்ஸ் வந்து வராங்க அந்த இடத்துல. நர்ஸை வந்தோடனே பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒன்றும் புரியாமல் தடுமாற்றத்தோடு வந்து ஜெயாலேருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த பபுளை வந்து உற்பத்தி செஞ்சவங்க. இது யார் சொல்லி செஞ்சுருக்காங்கன்னா ராகினி சொல்லி தான் செஞ்சுருக்காங்க சொல்கிறீ அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் ஏகப்பட்ட போலீஸு